சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வாங்க. வணக்கம்மா. உட்காருங்க. இருக்கட்டும்மா. அம்மா, இது என்னோட பொண்ணு கீர்த்தி. ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. தட்டு கொடு. என்ன ஆசீர்வாதம் இருக்கட்டும். நல்லா இரு. வாங்கம்மா. வணக்கம். வாங்க. என்ன சொல்லாம புரியாம திடீர்னு வந்தீங்க? நம்ம வீடு தானே, அதான் உரிமையோட வந்திருக்கேன். சந்தோஷமா. அண்ணே, இவ என்னோட பொண்ணு. பேரு கீர்த்தி. பிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இருக்கா. ஏய், ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. என்ன ஆசீர்வாதம். நல்லா இருமா. பேரு கீர்த்தியா? நல்ல பேரு. பெத்தவங்க பேச்ச கேட்டு நடக்கணும். அதுலயும் உங்க அம்மா உனக்கு தெய்வம் மாதிரி. அவங்க வார்த்தையை கேட்டு நடந்தா நீ சந்தோஷமாவும் நிம்மதியா வாழலாம். புரியுதாப்பா? நந்தினி, ரேணுகா, என்னன்னு போய் பாருங்களேன். உள்ள போங்க. வா போ. பகல் காட்சி. என்ன சித்தார்த்தன் தம்பி பேசாம இருந்த அப்படியே 4 வார்த்தை கடகலான்னு பேசுங்க, நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல. அதுக்கு தானே இவனை கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். அம்மா, கொஞ்சம் தர்ஷினியை கூப்பிடுறீங்களா? அவ எதுக்குமா இப்போ? எப்பவுமே ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறா இல்லையா, அதான் மைண்ட் சேஞ்ச் ஆயிருக்கும். 4 பேரை பார்த்து பழகுனா தானே நார்மலா இருக்க முடியும். அதுக்குதான் நான் பொண்ணையும் பையனையும் கூட்டிக்கிட்டு வந்தேன். கொஞ்சம் கூப்பிடுங்களேன். எதுக்கு? அவளெல்லாம் கூப்பிட முடியாது. முதல்ல வெளியே கிளம்புங்க. டேய், அத சொல்ல நீ யாரா? வீட்டுக்கு சொந்தக்காரன் நானு, இவங்க ஏன் சம்மந்தி. 3வது மனுஷன் நின்று வேடிக்கை தான் பார்க்கலாம், வாயை திறந்து பேசக்கூடாது. ஏமா நர்ஸே, தர்ஷினியை கூட்டு வா. பெரிய பிரச்சனையை அதை இழுத்து விட்டு போயிருவேன், பாத்துக்குங்க. டேய் போடா, உன்னால ஆனதை படுற. இந்த கல்யாணத்தை முடிக்கணும் முடிவு பண்ணிட்டேன். எவன் வந்தாலும் மாற்ற முடியாது. பாவம், அந்த பச்சை பிள்ளை இப்படி பாடா படுத்துறாங்க. தர்ஷினி முகம் வா நல்லா தெளிவா இருக்கலாமா? ஆமாப்பா. உட்கார். தம்பி சித்தார்த்தன், வாப்பா வாங்க. ஏன் இப்படி முழிக்கிறிய? தர்ஷினி, இதுதான் மாப்பிள்ள. இங்க பாருங்க, அந்த வார்த்தையெல்லாம் இங்க சொல்லாதீங்க நீங்க. ஏய், நீ யாரை கேட்டு உள்ள வந்த? வெளியே பண்ணி. இது பாருங்க, இது என் பொண்ணோட வாழ்வா சாவா பிரச்சனைங்க. கேட்க நான் தான் வருவேன். ஏங்க, சின்ன பொண்ணுக்கு எப்படிங்க கல்யாணத்தை தீர்மானிக்க முடியும்? அடடடடா, உனக்கு ஞாபகம் வருதியா? எத்தனை தடவை சொல்றது?